வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. திரு ஸ்ரீராம் ஐயா அவர்கள் மேடையில் வந்து சிறப்புரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அகத்திய ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளையின் நிறுவனரும் தலைவருமான ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கும் அவருடன் இணைந்து பணியாற்றக்கூடிய அனைத்து அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். அதேபோல் எனக்கு முன்பு பேசிய பேச்சாளர்கள், அறிஞர்கள் பெருமக்கள், தங்க அருணாசலம் ஐயா அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இங்கே திரளாக வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எனது தனிப்பட்ட ரீதியிலான ஒரு கனிவான வணக்கம். எனது பெயர் ஸ்ரீராம், நான் இருப்பது சேலம். என்னுடைய மொபைல் நம்பர் 7708777644. சரி, எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு வந்து காலையில் எல்லோரும் பேசிட்டாங்க, ஆனால் பேசுனதே திருப்பி பேசிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் வித்தியாசமான பேச்சு எங்கன்னா அவர் சின்ன சேலத்துக்கார அண்ணன் தான். எல்லாம் அரைச்சுமாவே வெவ்வேறாக அரைச்சிட்டு அது வந்து ஒரே இது அப்படியே வராது, வெவ்வேறு மாதிரி மாறி மாறி வரும். ஜோதிடங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. அது ஒரு அரிய வகை கலை. பார்த்து பயில வேண்டும், இல்லைன்னா சுற்றுறோம். இதான் நான் கற்றுக்கிட்டது. அவமானப்பட்டேன், அசிங்கப்பட்டேன், சிரமப்பட்டேன், எல்லாம் பட்டு சீரடைஞ்சு. ஆனால் இத்தனையும் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டேன் ஐயா, இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டேன். அதன் பயனாக தான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக இந்த மாந்தியை பற்றி மட்டுமே, இந்த கொரோனா காலத்தில் வீட்டில் எங்கேயும் போக முடியல, எங்கேயும். அதனால் உட்காந்து இது ஒரு ஆய்வு பண்ணி நான் பாருங்கள். ரைட்டு. முதலாக உச்சிஷ்ட மகா கணபதி, அன்னை வாராகி, ஆஞ்சநேய பெருமாள், எனக்கு இயல்பு குருநாதராக விளங்கக்கூடிய பதஞ்சலி மகரிஷி, பாம்பாட்டி சீதர் பாதம் பற்றி என்னோட சிற்றுரையை நான் துவங்கிறேன். எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு வந்து மாந்தியின் நர்த்தனங்கள். நர்த்தனம்னா அதனுடைய விளையாட்டுன்னு அர்த்தம், டான்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு சிற்றுரையாக தான். பொதுவாக வந்து இப்போ காலையிலேருந்து இது வரைக்கும் கேட்டோம், நவகிரகங்களை பற்றி கேட்டோம், சூரியன்லேருந்து கேது வரைக்கும் எல்லாம் கேட்டோம். இதை தாண்டி ஒரு 10 பேர் இருக்கிறது யாருமே அதை பற்றி பேசவே இல்லைங்களா? 10 பேர் இருக்கிறாங்க, துணை கிரகங்கள்னு இருக்கிறாங்க. இப்போ யார் பார்த்தீங்கன்னா தூமாதி பஞ்சவர், குடிகாதி ஐவர்னு சொல்லிட்டு 10 பேர் இருக்கிறாங்க. இது நவகிரகாதி தேவர்களுடைய துணைக்கோளாக கருதப்படுகிறது. இந்த துணைக்கோள்களில் மிக மிக ரொம்ப முக்கியமானவர்கள் மாந்தி, மிருத்யு. இந்த 2 பேர் முக்கியமானவர்கள். அதிலும் அதிக முக்கியமானவர்கள் மாந்தி. ஏன் இந்த மாந்திக்கு அவ்வளோ முக்கியத்துவம், என்ன காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது சனியினுடைய துணைக்கோளாகவும் சனியினுடைய மகனாகவும் போற்றப்படுகிறது. அதே போல் எப்போவுமே மிருத்யு என்ற செவ்வாயினுடைய துணைக்கோளை இணைத்து கொண்டு தான் அது செல்லும். இப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மிருத்யு பாகைன்னு இருக்குது. அது ஜோதிடம் வந்து உயர்நிலை படித்தவங்களுக்கு தெரியும். மிருத்யு பாகைன்னு ஒன்றா இருக்குது, மிருத்யு பாகைன்னு இருக்குது. 12 பாவங்களே ஒரு அது டிகிரி வைஸ் உட்கார வைக்கணும், அப்படி வரும். இப்போ இந்த மாந்தி பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது சூரியன் எடுத்தோன்னா எல்லாருமே தந்தைக்காரகன் அப்படின்னு ஒரு வரி காரகத்துவம். சூரியன் வந்து தந்தைக்காரகன், சந்திரன் மாத்துளக்காரகன், தாய்க்காரகன், செவ்வாய் சகோதரக்காரகன், புதன் வந்து மாமன்காரகன், குரு வந்து புத்திரக்காரகன், சுக்கிரன் வந்து மனைவி காரகன், சுப நிகழ்ச்சிகளுக்கு, சனி வந்து தொழில்காரகன், ஜீவனக்காரகன், ராகு வந்து பல்வகை தொழில், சமுதாயத்திற்கு விரோதமான தொழில் போன்றவைகளுக்கும், பாட்டியை தாத்தாவையும் குறிக்கும். கேது வந்து இதையும் கொடுங்க. ஆனால் கேது வந்து முழுக்க ஒரு ஆன்மீக கிரகங்கிறது நம்ம மறந்துடணும். ஆமாம், முழுக்க ஆன்மீக. கேது சம்பந்தம் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரம் வந்தாலே ஒருத்தர் பேசினாங்க எனக்கு முன்னாடி கூட. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தெய்வீகம் சம்மந்தப்பட்ட தொழில் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. அதே போல் இந்த நாம யோகங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அதிகண்ட நாமத்தை பற்றி ஒரு காலையில் ஒருத்தர் பேசினார். அதே போல் அதிகண்ட நாம யோகத்தை பற்றி பேசினார்.
இதில் வெத்திபாத நாமயோகம்னு ஒன்று இருக்குது. இது ராகுக்கு சம்பந்தப்பட்டது. இந்த வெத்திபாத நாமயோகத்தில் பிறந்தவர் வீட்டில் ஒரு ஜோதிடர் இருப்பார். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வெத்திபாத நாமயோகத்தில் எவர் ஒருவர் பிறந்திருக்கிறாரோ அவர் வீட்டில் ஒரு ஜோசியர் இருப்பார் சார். இன்றைக்கி எழுதி வச்சுங்க சார், சரிங்களா? ரைட், இது மாதிரியான இருக்குது. சரி, இந்த மாந்தியை பற்றி யார் இந்த மாந்தி? எப்படி புராணத்தில் வந்து ஏகப்பட்ட கதைகள்லாம் வந்து ராமாயண இதிகாச புராணங்களில் வந்து உள்ளே புரட்டி பார்க்கும்போது இதுக்கு ஆதார நூலாக இருக்குது. ஆதாரம் இல்லாமல் நான் பேச மாட்டேன். சும்மா எனக்கு குருநாதர் இல்லை அப்படின்னு நான் பேச மாட்டேன். எனக்கு ஒரு குருநாதர் இருந்தால் அவர் இருந்தார். இப்போ என்னென்னா, மாந்தி வந்து ஒரு ஒரு அசிங்கமான கிரகம், உருவமற்ற கிரகம். இப்போ ராகு கேது எப்படி? ராகு கேது கிரகமாக கிரகம் இல்லையா சொல்லுங்கள் சார்? ராகு கேதுக்கள் கிரகம் இல்லை, அது கதிர்கள் தான். சூரியனிடமிருந்தும் செவ்வாயிடமிருந்தும் வரக்கூடிய கதிர்களை மறைத்து நம்மிடம் வரவொட்டாது பண்ணுவது தான் ராகு கேதுனுடைய பண்புகளே. அதாவது முழு அமாவாசை என்பது ராகு, முழு பௌர்ணமி என்பது கேது. அப்படி எடுக்கணும். எப்போ அமாவாசை அன்றைக்கி தான் வந்து இந்த மாந்திரிகள்லாம் பார்த்திங்கன்னா, இந்த மந்திரிக்கர் இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. இறந்தவர்களுக்கு திதி கொடுப்பது எல்லாம் பண்ணுவாங்க. பௌர்ணமி பார்த்திங்கன்னா கேது சம்மந்தப்பட்டது தான். முழுக்க முழுக்க கேதுவின் ஆதிக்கம் நிகழ்ந்த திதி என்பது பௌர்ணமி அன்று. இந்த 10 தேவதை 10 சொன்ன பார்த்தீங்களாக்கா, மாந்தி உபகிரகங்கள் வந்து கொஞ்சம் அதிக வேகத்தோடு செயல்படக்கூடிய நாள் என்றைக்கு? அமாவாசை அன்றைக்கும் பௌர்ணமி அன்றைக்கும். இது வந்து இது பண்டைய நூலில் இருக்கான்னாக்கா இல்லை, என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டுபிடிச்சி நான் சொன்னேன். இது நான் கண்டுபிடிச்சா நான் சொல்லிக்க மாட்டேன், இது விதிதான், சரிங்களா? ரைட். இப்போ அந்த தூமாதி பஞ்சவரில் வந்து முக்கியமானவர் மாந்தி. இந்த மாந்தி வந்து மாந்தியுடைய பயன்பாடு வந்து தமிழ்நாட்டில் ஏன் மறைக்கப்பட்டது? என்ன காரணம்னாக்கா, இது முன்னாலே இருந்திருக்கான்னா இருக்குது. நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜோசியர் வந்து இதை கம்ப்ளீட்டாக மறைச்சிட்டாங்க. உண்மை அதுதான். காரணம் என்னென்னா, வாக்கியம் திருக்கணிதம் 2 சண்டை ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்கு, இன்னும் தான் ஓடிட்டுருக்கு. இந்த வாக்கிய பஞ்சாங்கம் வந்து ராகு கேதுவே ஏற்றுக்கல முன்னால், புரியுதுங்களா? ராகு கேதுகளுடைய கிரகத்துக்கு அப்படின்னு ஒரு முன்னால் என்ன ஒரு 500-1000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா, ராகு கேது கூட இல்லாமல் வெறும் செவ்வாய் தோஷம் சனி தோஷம் வச்சு ஜோசியம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ ஏதோ ஒரு பிழை வரும்போது இன்னும் ஒரு இருக்குடா அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்ச போது தான் இப்போது ராகு கேதுன்னு ஒன்று கண்டுபிடிச்சோன்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஒரு சிலர் இன்னும் ஏற்றுக்கலை. அப்புறம் பின்னாலே வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கிட்டாங்க. எப்படின்னா, ராகுக்கு 3 நட்சத்திரங்கள், திருவாதிரை சுவாதி சதயம், கேதுவுக்கு அஸ்வினி மகமூலன்னு சொல்லி அதுக்கு திசா புத்தி அளவீடு கணக்கு வான்வெளி நகரும் பாதை இதெல்லாம் கண்டுபிடிச்சி சைடீரியல் டைமிங்ஸ் உள்பட எல்லாம் கொடுத்தாங்க. இந்த ராகு கேது அச்சுப்புள்ளிகளும் அதில் தான் வந்து பின்னால் வந்திருக்கு. சரி, இப்போ இந்த மாந்தி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ராகு கேதுக்கள் உருவமற்றங்கள், மீதிக்கெல்லாம் வந்து உருவம் இருக்குது. ராகு கேது உருவமற்ற கிரகங்கள். இப்போ ராகு வந்து இருட்டு கிரகம், கேது இருள் கிரகம் தான், ஒரு சின்ன வெளிச்சம்தான். இந்த மாந்தி வந்து இருட்டிலும் இருட்டு, கும் இருட்டுன்னு சொல்லுவாங்க. கும் இருட்டு, உருவமே கிடையாது, ரொம்ப அசிங்கமான கிரகம் சார். இது பார்த்தீங்கன்னாக்கா அந்த மலை குவியல்னு சொல்லுவாங்க இல்லையா, இதை பற்றி பேசினாலே கொஞ்சம் எல்லாம் முகம் சொல்லிப்பாங்க சார். இது அப்படிப்பட்டவர், ரொம்ப டேஞ்சரான பிளானட்டு. ஒரு என்னத்தை சொல்கிறது, ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரே ஒரு காரகத்துவம் தான் இருக்குது, ஒரு பண்பு. மற்ற கிரகங்களுக்கெல்லாம் வந்து ராகுக்கு கூட நல்ல காரகத்துவம் இருக்குது, கேது கூட ஆன்மீகம் பக்தி நல்லொழுக்கெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இல்லை ஒரே ஒரு காரகத்துவம். தற்கால பாஷையில் சொல்கிறதுன்னா ஆளை போட்டு தள்ளுறது ஒரே வேலை தான் சார், வேறு எந்த காரகத்துவம் கிடையாது. எஸ், மாந்தியுடைய வேலை என்னென்னா, அழியும் இந்த உடலில் அழியாத ஆத்மாவை இருக்கா, அழியும் உடலில் அழியாத ஆத்மா இருக்கா, ஆத்மாவுக்கு அழிவு இருக்கா? ஆத்மா என்பது உயிர் என்ற வடிவில் நம் உடலில் இருக்கிறதா? இப்போ இந்த உடலில் இருந்து உயிரை பிரிப்பது மாந்தி, மரணத்தின் தூதுவன் மாந்தி, அமானுஷ கிரகம் மாந்தி, ராகு கேது அல்ல, மாந்தி தான் அமானுஷ கிரகம், புரியுதுங்களா? மாந்தி தான் வந்து ஆவி உலக தலைவர். லக்னத்தில் மாந்தி இருக்கணும்னா பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆவி கூட பேசுகிறது, இந்த ஒய்ஜா போர்டு பார்த்துருக்கீங்க இல்லையா, இதெல்லாம் வந்து இந்த வேலையெல்லாம் செய்வாங்க. இது அமானுஷ வேலைகள். ஆவியுடன் பேசுவது, நான் அந்த ஆவியோட பேசினேன், நான் வந்து கென்னடியினுடைய ஆவியோட பேசினேன், இந்திரா காந்தி ஆவியோட பேசினேன்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்த ஆவிகளின் உடையாடர்கள் ஆவி உலகத்தினுடைய தலைவன் மாந்தி.
இதுதான் அங்கே, இதுதான் பிரேதம், பிரேத ஆத்மான்னு சொல்லப்படுது. சரி, இந்த மாந்தியினுடைய பயன்பாடு வந்து எப்படின்னாக்கா, நவக்கிரகங்கள் வந்து சூரிய உதயத்தின் போது ஜோதிடமே வந்து வானவியல் சாஸ்திரத்தின் அடிப்படையில் தோன்றியது தானே. அப்போது அந்த மாந்தியினுடைய இந்த ஏனைய துணை கிரகங்கள் இருக்கும்போது சூரியன் உதயமாகும்போது அதுவும் உதயமாகி வேலை செய்யும். சூரிய அஸ்தமனம் ஆன பின்பு தன்னுடைய கதிர்வீச்சை நிறுத்தி கொண்டு தனது தாய் கிரகங்களுடன் இணைந்து கொள்ளும். இதுதான் பண்பு. அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இணைந்து கொள்ளும். இப்போ அந்த மாந்தி பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி சித்திரை 1 கன்னியில் இருக்குது அப்படின்னாக்கா, சூரிய அஸ்தமனம் வாங்கி ஒரு மணி நேரம் கழித்து பாருங்கள் மிதுனத்துக்கு போயிடும். இது என்ன கணக்கு என்னன்னு தெரியல. இப்போ நவக்கிரகாதி தேவர்கள் இருக்காங்கனாக்கா, இவர் மாந்தி எந்த லிஸ்ட்டில் சேர்த்துறது? இதுக்குன்னா நட்சத்திரம் கிடையாது, கோச்சாரம் கிடையாது, பாடசாரம் கிடையாது, வீடு கிடையாது, எதுவுமே கிடையாது. பார்வை ஒன்றே போதுமே, 12 1 2 7 பார்வை மட்டும்தான் உண்டு சார். இது வந்து ஜிகே நூலில் கூட ஒரு வித்தியாசமாக எழுதியிருப்பார். எப்படின்னாக்கா, அறப்பார்வை இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஆனால் பனாரஸ் இந்திய யூனிவர்சிட்டியில் 1933 ஒரு புத்தகம் இதை பற்றி வந்திருக்கு. ஏன்னா இது வந்து கேரளாவில் மட்டும் கிடையாது சார், வடநாட்டிலையும் யூபி, மகாராஷ்டிரா, நேபாள பார்டர், பூட்டான், ஆப்கானிஸ்தானுடைய பார்டர், இந்தோனேஷியா போன்ற நாடுகளிலும் கேரள மாநிலத்திலும் இது மாந்தி பிரசித்தி பெற்றது. இதை வைத்துத்தான் பலன்களை சொல்கிறார்கள். ஆனால் நம்ம அதை சொல்லலை. மாந்தி ஒரு கிரகம் ஒதுக்கி விட்டாங்க. அப்போ இது மாந்தி ஒரு துணை கிரகம். இது எதுக்கு சார் ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ்? தேவையில்லை, தூக்கி போட்டு போ, மீதி 9 மட்டும் செய்துட்டு போ அப்படின்றனால பலன் அதிகமாக சொல்வதில் நிறையா இருக்குது. இன்றைக்கி சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அத்துணை அவலங்களும் கேவலமான நிகழ்ச்சிகளுக்கும் இந்த மாந்தி தான் முக்கியமான காரணங்கிறத வந்து நீங்கள் மறந்துடக்கூடாது. இன்றைக்கி முறைகேடான சமூக சீர்கேடற்று இன்றைக்கி என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி காலையில் கூட அவர் சொல்லிட்டு இருந்தார். அவர் நீங்கள் லட்டு வந்து திருப்பதி லட்டு ஒரு பேசு பொருளாக மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்களா சார்? குரு வீட்டில் ராகு வரும்போது ஆச்சுன்னு சொன்னீங்களா இல்லையா? அந்த மாதிரியெல்லாம் இப்போ இந்த மாதிரியான சமூக அவலங்கள் நடக்கும்போது இதுக்கு முன்னிலையில் இருந்து தலைவனாக இருந்து சீர்கேடான செயல்களுக்கு தலைமை வைப்பது மாந்தி சார். இதுதான் அதனால தான் இதை ஜாக்கிரதையாக கொஞ்சம் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது. இந்த மாந்தியினுடைய இப்போ எல்லா கிரகத்தும் கிரக காரகத்துவம் இருக்குது, உயிர் காரகத்துவம் இருக்குது, பொருள் காரகத்துவம் இருக்குது. அதே மாதிரி பாவக ரீதியாகவும் காரகத்துவங்கள், பண்பு காரகத்துவங்கள் நம்ம சொல்கிறோம். இந்த மாந்திக்கு ஒரே ஒரு காரகத்துவம் என்னென்னா, மனித உடலில் உள்ள உயிரை தனியாக பிரிப்பது. இது எப்படி அர்த்தம் பண்ணிக்கணும்னு எளிமையாக சொல்லணுன்னா, நம்ம எல்லாத்துக்கும் மொபைல் ஃபோன் வச்சுருக்கோம் இல்லையா சார்? அதில் இருக்கிற சிம் கார்டு தூக்கி போட்டால் என்ன ஆகும்? அதுதான் அந்த வேலையை தான் இது பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சிம் கார்டு மாந்தின்னு நினச்சிக்காதுங்க. சிம் கார்டுன்னா புதன் 3ஆம் இடம் ஆச்சுங்களா? ரைட்டு. இந்த குளிகன் ராசி சக்கரத்தில் அமைந்து செய்யும் பலன்களை பார்க்க முன்னர் குளிகனின் தின ஆதிக்க நேரம்னு இருக்க, குளிகை காலம்னு இருக்கா. இந்த மாந்தி குளிகன் 2 ஒன்று தான் சார். போட்டு குழப்பிக்க வேண்டாம். இந்த பாலசுப்ரமணியத்தில் ஏங்க பாலு இங்கே வாங்கன்னு கூப்பிடுறது இல்லையா? அது மாதிரி தான், அப்படி நினச்சிக்க வேண்டியதான். இப்போ குளிகன் ராசி சக்கரத்தில் அமைந்து செய்யும் பலன்களை பார்க்க முன்னர் குளிகனின் தின ஆதிக்க நேரத்தில் செய்யக்கூடாத செயல்கள் எவை என்பது பற்றி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா, மாந்தி நேரம் என்பது ஒரு விருத்தி காலம், பீரியட் ஆஃப் டெவலப்மெண்ட்னா எடுத்துக்கணும். டெவலப்மெண்ட் பீரியட், விருத்தி காலம். எது பண்ணினாலும் அது டபுள் ஆகும் சார். இதுதான், நீ நல்லது பண்ணாலும் டபுள் ஆகும், கெட்டது பண்ணாலும் டபுள் ஆகும். ஆனால் மாந்தி குளிகை காலத்தில் சுப செயல்களை தவிர்த்து வேறு எந்த காரியமும் செய்யக்கூடாது. அதுதான் ஒன்று. அது என்ன சுப காரியம்? அதாவது எந்த தீயல் செயல்களும் செய்யக்கூடாது. அவ்வாறு செய்தால் எதிர் விளைவுகள் மிக பயங்கரமாக இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதோ இது பயமுறுத்தும் பதிவு இல்லை சார், எச்சரிக்கை பதிவாக எடுத்துக்கோங்க சார். கர்ம காரியங்கள், பித்தூர் காரியங்களை குளிகை நேரத்தில் செய்யக்கூடாது. 2 தடவை செய்ய வேண்டி வந்துடும். ரைட். அதே போல் நற்காரியங்கள், சுப காரியங்கள் குளிகை நேரத்தில் செய்விக்கலாம், பன்மடங்கு விருத்தியாகும். சரி, நல்ல காரியங்கள் சுப காரியங்கள்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டீங்களா சார்? தாலி கட்டலாமா சார்னு ஒரு சந்தேகம் வருமா இல்லையா? 2 தாலி கட்ட வேண்டி வரும் சார். அது மட்டும் செய்யக்கூடாது சார். இதை செய்யலாம், அதை செய்யலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலான்னு சொல்கிறீங்க. ஒரே குழப்பமாக இருக்குது சார். என்ன சார் நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே புரியல சார். ஒரு சந்தேகம் எளிமையாயன் பேசாமல் இருக்கிறது பெட்டர். அதுக்கு தான் என்ன சொன்னேன்னா, மாந்திக்கு வந்து சமயோசிதமாக, சாமர்த்தியமாக,
புத்தியுடன் நாம் செயல்பட வேண்டும். அதுக்கு புதனுடைய துணை வேண்டும். அதுதான் முக்கியமே. ரைட். இந்த மாந்தி நேரத்தில் என்னென்ன செய்யலாம்னா, தெய்வ காரியங்கள், ஹோமம், வேள்விகள், வாயில் பிரதிஷ்டை, தூண்கள் நடுவது, பதவி ஏற்பது, தான தர்மங்கள் செய்வது, கிரகப்பிரவேசம் செய்வது, நகை ஆபரணங்கள் செய்யலாம், அதுக்கு ஆர்டர் கொடுக்கலாம், புத்தாடை அணியலாம், கடனை அடைக்கலாம், விவசாயிகளுக்கு அறுவடை பணிகளை மேற்கொள்ளலாம். அன்றைக்கி கீழ் நோக்கு நல்லா இருக்கணும், அதையும் கவனிக்கணும். அறுவடை பணிகளை மேற்கொள்ளலாம். எண்ணெய் குளியல், இரவு மாந்தி காலங்கள் வைக்கலாம். முக்கியமான சமாச்சாரம் சார், இரவு நேரம், பகல் மாந்தி மட்டும் இல்லை சார், ராத்திரி குளிகை காலம் இருக்குது சார், ராத்திரி யமகண்டம் இருக்குது சார், ராத்திரி காலம் இருக்குது சார், ராத்திரி அர்த்தபுரன் இருக்குது சார். அப்போது ராத்திரி நேரத்தில் குளிகை நேரம் வரும்போது சாந்தி முகூர்த்தத்தை வைக்கலாம். என்ன சார் இது, என்ன சார் சாந்தி முகூர்த்தம் இந்த குளிகை நேரத்தில் வைக்கலாமா சார்? அது மோசமான நேரம்ன்றாங்க அண்ணன். வம்ச விருத்தியாகும், வம்ச விருத்தியாகும், புரியுதுங்களா? வம்ச விருத்தியாகும். சரிங்களா? ரைட்டு. சரிங்களா? சரிங்களா? ரைட்டு. அதே போல் திருமணத்தில் தாலி கட்டும் வைபவம் வைக்கக்கூடாது. அது ஒன்று மட்டும் பண்ணக்கூடாது. சரி சார், திருமணம் ஆடி ஓடிட்டு இருக்கு சார், நடுவில் குளிகை வந்துற மாதிரி இருக்குது, தாலி கட்டல மாதிரி தாலி கட்டிட்டு அந்த குளிகை நேரம் பின்னால் வரதா இருந்தால் அது எப்படி போயிடலாம். ஏன்னா இந்த நாள் குறிக்கும் போது திருமண வைபவம் நடக்கும்போது சித்த யோகம், அமிர்தாதி யோகங்களில் சித்த யோகம் அல்லது அமிர்த யோகம் ரெண்டும் தான் வரும். மீதி இருக்கிற மரண யோகம், பிரபலாட்சி யோகம் எடுத்துக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் பண்ண மாட்டாங்க, தாலியும் கட்டக்கூடாது. இது அதை விட மோசமானது இது, இந்த மாந்திங்கிறது. அதனால் அந்த நேரத்தில் பார்த்து சமயோசிதமாக மூளையோடு செயல்படணும். சும்மா திருமணம்னா 1.5 மணி நேரம் முகூர்த்த டைம்னாக்கா ஐயர் சொல்லிட்டார், அவர் ஜோசியர் பிடிச்சி கொடுத்தாரு, நம்ம பாட்டு செய்கிறோம்லாம் செய்யக்கூடாது. அது க்ளீனாக வாஷ் பண்ணி கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து தாலியை கட்டி முடிச்சுட்டு அதை குளிகை நேரம் கண்டினியூ ஆச்சு, நீங்கள் பாட்டு வேலையை கண்டினியூ பண்ணிட்டு போயிடலாம். சரி, செய்யக்கூடாதவேன்னு இருக்கு இல்லையா? இப்போ எந்த ஒரு இதாக இருந்தாலும் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. செய்ய வேண்டும், செய்யக்கூடாதவை. திருமணத்தில் தாலி கட்டும் வைபவம் வைக்கக்கூடாது. முக்கியமாக கடன் வாங்கக்கூடாது சார். கடன் வாங்கினீங்க, வாங்கிட்டே இருப்பீங்க. சரி, என்ன பண்ணலாம்? கடன் திருப்பி செலுத்தலாம். ஒரு எல்லாத்துக்கும் இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே கடன் இருக்கும் சார். கடன் இருக்கும்போது அந்த குளிகை நேரத்தில் ஒரு பங்காரு 100 கொடுக்கணும்னா சார், ஒரு 50 ரூபா 50 ரூபா பின்னால் வாங்கிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி 50 ரூபா கொடுக்கலாம். அப்போ அந்த மாதிரி கொடுத்தோன்னா கடன் இல்லாத ஒழியும். சரி, வங்கியில் பணம் போடலாம். பணம் ஏடிஎம்மில் தயவுசெய்து குளிகை நேரத்தில் பணம் எடுத்துடாதீங்க. அது என்ன சார், சார் என்ன சார் ஒரு புதுசாக இருக்குது, என்ன எடுத்தீங்கன்னா எதுக்காக எடுக்கிறீங்க? செலவுக்காக. அதுக்காக தான் செலவு பண்ணிகிட்டே இருப்பீங்க, அதுக்காக எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. உடற்பயிற்சி மேற்கொள்ளலாம். சரி, இது குழப்பம் சார், நீங்கள் ஒன்றுமே புரியல சார், நான் பேசாமல் கம்முன்னு இருந்துருங்க, எதுவுமே செய்ய வேண்டாம். சரி, இந்த மாந்தியை அதிக முக்கியத்துவம் தமிழ்நாட்டில் ஏன் கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கிராமப்புறத்தில் ஜோதிடம் பார்க்குறவருக்கு அண்ணனுக்கு தெரியும் நல்லா. ஏன்னா அவர் கோயம்புத்தூர் இருந்தாலும், நான் கோயம்புத்தூரே, சொந்த ஊரே கோயம்புத்தூர் தான். அவருடைய அவரையும் நான் பார்த்துருக்குறேன். அவர் நம்ம கோலாட்டம் எழுதினாரே மகரிஷி தயானந்த ஜோதியை நான் சிறு வயசில் நான் சந்திச்சிருக்கிறேன். அவர்கிட்ட ஒரு 2 மணி நேரம் வாரம் ஒரு முறை போய் சந்திச்சுட்டு வருவேன். நான் கோயம்புத்தூர் தான் சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறேன், எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் அவர் இருந்தவர். இந்த மாந்தினுடைய இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ஏன் தமிழ்நாட்டில் அதை கண்டுக்கல அப்படின்னாக்கா, கிராமப்புறத்தில் திருதெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஒன்று இருந்தது. அதனால இந்த மாந்தியை பற்றி அப்படியே விட்டாங்க. அதாவது கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னாக்கா திருதெய்வ வழிபாடு, பெருதெய்வ வழிபாடுலாம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அதே போல் மாந்தி எங்கே பிரேத தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம் குலதெய்வத்திற்கும் மேலான தெய்வமாகி போன நம் குடும்பத்தில் நம்முடன் பிறந்து நம்முடனே வாழ்ந்து இறந்து போன முன்னோர்களை கவனிக்காமல் விட்டதன் விளைவு வினையாக மாறி நமக்கே அளப்புரிய சேதத்தை உருவாக்கிவிடும். ஒழுங்கா, அதாவது இறந்தவங்களுக்கு, நான் இங்கே ஜாதியெல்லாம் குறிப்பிடல சார், அவரவர் சார்ந்த இன குல வழக்கப்படி ஒரு பெரிய காரியம் ஆயிடுச்சு. அது எப்படி செய்யணுமோ முறையாமல் செய்யணும். சரி, இந்த ஆக்சிடென்டல் டெத்துன்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படி சொல்கிறது, சூசைடு பண்ணிக்கிறது, மருந்து குடிச்சு சாகிறது, கிணத்துக்குள்ளே இதெல்லாம் என்ன பண்ணோன்னா போலீஸ் கேஸ் ஆகி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடி கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து போட்டுருவாங்க. கொடுத்தோடனே என்ன பண்ணால் வீட்டில் வைக்க மாட்டாங்க, வெளியில் போட்டு அப்படியே போய் கோந்த குழி போட்டுருவாங்க. இது நிறைய வீட்டில் நடக்குது. இதுதான் தப்பு. இதை தான் பிரேத தோஷம் ஆகிறது. அதுக்கு உண்டான மரியாதையை மாந்தி எதிர்பார்க்கும்.
ஏன்னா மாந்தி வந்து பிரேத கிரகம், பிரேதக்குரிய கிரகம். அதுக்கு என்ன ரெஸ்பெக்டோ சார், உங்களுக்கு நான் மரியாதை கொடுத்ததா சார் நீ என்கிட்ட பேசிங்க. உங்களை எடுத்த உடனே வாடா போடான்னு என்னை அக்செப்ட் பண்ணி யாரான்னு பேச போடான்றீங்க, அப்படி தானே? இது இல்லை, யாரும் மரியாதை எதிர்பார்க்க. அந்த மாந்தி வந்தோன்னா மரியாதை எதிர்பார்க்கும். நீ எனக்கு என்ன செஞ்ச, என்னை மரியாதையை நடத்துனியா, உன்னை விடமாட்டேன்னு சொல்லி வேலைக்கான். இதுதான் சிம்பிள். மாந்தி வந்து பரிகாரத்துக்கு கட்டுப்பட்ட கிரகம். மற்ற கிரகங்கள்லாம் பரிகாரத்துக்கெல்லாம் சும்மா கப்சான்னு அர்த்தம். சரி, இப்போ 12 பாவங்களில் சுருக்கமாக பார்ப்போம். லக்னத்தில் மாந்தி இருந்தால், இப்போ ஜாதகம் வராதுக்கு முன்னாடியே அவர் லக்னத்தில் மாந்தி இருக்குன்னு சீக்கிரமாக சொல்லிடலாம். எப்படின்னா, முகத்தில் ஒரு ஆறாத வடு ஒன்று இருக்கும். ஒன்று. சரி, அப்படி இல்லை சார், சின்ன வயசில் உங்களுக்கு தலையில் அடிபட்டுதா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் சார் லக்ன மாந்தி. ஏன்னா லக்னம்ங்கிற இந்த ஏரியா இல்லையா? ரைட். இந்த லக்ன மாந்தி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து அதிகமாக இல்லை, குளிகை நேரத்தில் பிறந்திருப்பாங்க. இது ஒன்று இருக்குது. சரி, இவர்களோட குணாதிசயங்கள் என்ன இன்னும் முக்கியமாக பார்க்கணும். சமுதாயத்தில் இது பெரிய பிரச்சனையை உண்டாக்குன்னு ஏற்கனவே சொன்னேன். மனிதனுடைய குணநலன்களை பாதித்து சிதைத்து அவரை ஒரு சீர்காடான சமுதாய விரோதியாக மாற்றிவிடும் பண்பு இந்த மாந்திக்கு உண்டு. இதை கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும். இது ஏதோ பிரசன்னத்தில் மட்டும் கிடையாது சார். சாதாரண பாரம்பரிய தூரத்திலிருந்து இணைத்து பலன் சொல்லும்போது தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் எப்படி சொல்லணுமோ அது மாதிரி சொல்லணும். சும்மா இப்படி டேரக்ட் நம்ம பேசிக்கிறோம், இதாச்சுங்களா? சரி, நிறைய எதிர்மறை லக்னத்தின் மாந்தி இருந்தால் நிறைய எதிர்மறை சிந்தனை இருக்கும். அவருக்கு மரண பயம் எப்போதும் இருக்கும். அவர் தம் குடும்பத்தில் உறவில் உயிர் பிரிவதை நேரில் காண்பார்கள். ஆமாம், உடல்நிலை அடிக்கடி பாதிக்கும். மந்த புத்தி இருக்கும், சரியான யோசனை பண்ண மாட்டார். ஒரு சாரருக்கு மாறுபட்ட சிந்தனை, உடல் பருமன் நோய் ஏற்படும். ரொம்ப பெருசாக ஃபேட்டியாக இருக்காங்க பார்த்தீங்களா, குண்டா. இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் மாந்தி. அது அநேகமாக குரு சாரம் வாங்கியிருக்கோம். குரு கெட்டு போயிருக்கோம். குருன்னா கெட்ட கொழுப்பு அர்த்தம். அப்போ என்ன ஒபிசிட்டின்னா உடல் பருமன் நோயின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு மாறுபட்ட சிந்தனை. அது என்ன சார் மாறுபட்ட சிந்தனை? ஒரு முடிவு எடுக்கிறாங்கனாக்கா, ஏதோ ஒரு இல்லை முடிவு எடுக்கிறாங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி சொல்லுவாங்க. இவர் மட்டும் லக்னத்து மாதிரி மட்டும் வித்தியாசமாக சொல்லுவார். ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை உள்ளவர். அதே மாதிரி உறவுகள் பகையாகும். ஏன் உறவுகள் பகையாகும்? 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்துக்குள்ளேயே இவரை கண்டாலே பிடிக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். முகத்தில் ஒரு அவலட்சணம் ஒன்று இருக்கும், ஆறாத வடு ஒன்று இருக்கும். பார்த்தாலே ஒரு மாதிரி ஒரு இன்டிஃபரண்ட்டாக இருக்கும். 12-1-2-7 சார், 12-1-2-7. இப்போ உதாரணமாக இன்றைக்கி கண்ணியில் இருக்காருனாக்கா சிம்மத்தை பார்ப்பார், துலாத்தை பார்ப்பார், மீனத்தை பார்ப்பார். இதே மாதிரி ஆமாம். இது வந்து இதில் கொஞ்சம் மாறுபட்ட பார்வைங்க இருக்குது. சில பிரசன்ன ஜோதிடர் பாரம்பரிய என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாந்தி வந்து பாரம்பரியத்தில் இருக்கும்போது 7ஆம் பார்வை தான் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகேவை புக்கில் எழுதியிருக்கா. நானே அவரே ஒரு உரையில் ஆற்றும்போது 12-1-2-7 பார்வை தான் இருக்குது, அது கரெக்டாக ஒத்து வருதுன்னு சொல்லி எழுதியிருக்கார். நூல்களும் இருக்குது, பண்டைய நூல்கள் இருக்குது, ஆதாரங்கள்லாம் இருக்குது சார். ஆதாரம் இல்லாமல் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக ஆதாரம் இருக்குது. ஆதாரம் என்ன, பவிஷ்ய புராண மகாத்மியம் அப்படின்னு ஒரு நூல் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் 1933 வடமொழியில் எழுதப்பட்டதை ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்காலர் வந்து இங்கிலீஷில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி விட்டுருக்கார். ஒன்று சினேந்திர மாலைங்கிற ஒரு நூல், ஜாதக சூடாமணிங்கிற நூல், இந்த மாதிரியான நூல்கள் வந்து இருக்குது. அதே மாதிரி கருட புராணம் இருக்குது இல்லைங்களா, அது விஷ்ணு புராணம் கருட புராணம்னு இதுக்கான ஆதாரங்கள். ஆதாரம் இல்லாமல் நான் பேச மாட்டேன், சும்மா வந்து அடிச்சு விடுறது கிடையாது, சரிங்களா? ரைட். இது மீட்டிங்கில் இருக்காரு. இப்போ இவர் மேக்ஸிமம் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் மாந்திருக்குன்னா கடின பிரசவத்தில் பிறந்தாங்க சார். உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பிறந்தீங்கன்னா, ஆமாம் சார். அவருக்கு எங்கே தெரிய போகுது, அவங்க அம்மா நீங்கள் கடின பிரசவத்தில் தான் பிறந்ததாக சொல்லுவாங்க. சரி, இந்த 2ஆம் இடம் மாந்தி எடுத்தோம்னா விதண்டாவாதம் பேசுவார், குதர்க்கவாதம் பேசுவார். அது என்ன விதண்டாவாதம் குதர்க்கவாதம் உங்களுக்கு என்னென்னு தெரியுமா? தெரியும் இல்லைங்களா? அதாவது ஏறுமாறாக பேசுறது, எதுக்கு எடக்கு முடக்காக பேசுறது, நம்ம ஒன்று சொன்னால் இவர் ஒன்று சொல்கிறது, என்ன நம்ம ஒன்று சொல்கிறது, அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிறதா 2ல் மாந்தி இருக்கிறாங்க. பணத்தை தாறுமாறாக செலவு பண்ணுவார். இன்னதுக்கு தான் செலவு பண்ணணுங்க, அப்புறம் அந்த ஒரு இதெல்லாம் இருக்காது. இப்போ பணத்தை வந்து செலவு பண்ணோன்னாக்கா ஒரு பார்த்து தான் நம்ம செலவு பண்ணுவோம். சும்மா செலவு பண்ணிடுவீங்களா நீங்கள்? அப்படிலாம் செலவு பண்ண முடியாது.
அப்போது எதுக்கு செலவு பண்ணணுமோ அதுக்கு செலவு பண்ண மாட்டாங்க, எதுக்கு செலவு பண்ணக்கூடாதோ அதுக்கு செலவு பண்ணுவாங்க. அப்போ பணம் தாறுமாறான செலவு இருக்கும். இதில் ஒன்று முக்கியமான இதுன்னா கொஞ்சம் கசங்கி தான் அதிகமாக கெட்ட வார்த்தை பேசுவாங்க சார். எஸ், அதிகமாக கெட்ட வார்த்தை பேசுவாங்க. ஏன் அப்படின்னா 2ஆம் இடம் வாயா மாந்தி இருந்தாக்கா காலையில் முருகேசன் மாந்தி சொல்லு பார்த்தீங்களா, அவர் ஒரே ஒரு இதை வச்சு தான் சொல்லிட்டு இருந்தார். நான் 2ஆல மாந்தி இருந்தேன்னா, அதாவது திருவாதிரை சுவாதி சதயம் மாந்தி செவ்வாய் மாந்தி மட்டும்தான் பேசியிருந்தேன். நான் 12 எடுக்கிறேனே, அங்கே தான் இருக்குது. சரி, எப்போதும் குறைந்த வருமானம் இருக்கும். இந்த குறைந்த வருமானம் என்பது தொடர் கதையாகவே இருக்கும். இது மேலேயே வர முடியாது. ரைட், இதுலேருந்து மீள்வதற்கு கடைசியில் ஒரு வழி இருக்குது சொல்கிறேன், இந்த 12 மாந்திக்கும். சரி, 3ஆம் இடம் மாந்தி அப்படின்னாக்கா 3ஆம் இடம் என்னென்னு பாவகாரகத்தை உங்களுக்கே தெரியும். இளைய சகோதரர் உறவு பாதிக்கும், உறவில் கசப்பு ஏற்படும், வீரிய குறைபாடு என்பது ஏற்படும், காம உணர்வு மேலோங்கும். இதனால் தவறு இழைக்க வாய்ப்பு உண்டா? சமுதாயத்தில் பெரிய சிக்கல்லாம் வருது இல்லைங்களா? சமுதாயத்தில் வரக்கூடிய பெரிய சிக்கல் காமத்தினால் வரக்கூடியது உங்களுக்கு அனைத்து எல்லாத்துக்கும் தெரியும். ரைட், ஆமாம், பாலியல் பலாத்காரங்கள் இதெல்லாம் இந்த 3ஆம் இட சமாச்சாரம் தான். 3ல் மாந்தி இருக்கணும். 3ஆம் அதிபதியின் சாரத்தில் மாந்தி சென்றாலும் 3ஆம் அதிபதியினுடைய எந்த நட்சத்திரம் வருதோ, எந்த கிரகம் வருதோ அந்த நட்சத்திர சாரத்தில் மாந்தி அவர் ஜென்ம ஜாதகத்தில் விதி ஜாதகத்தில் இருந்தால் இந்த தவறை அவர் செய்வார். இந்த போக்சோ சட்டம் கோழைத்தனம் இருக்கும், தைரியமின்மை இருக்காது. முக்கியமாக இஎன்டி பிரச்சனை இருக்குது சார். அவருக்கு இஎன்டி பிரச்சனை இருக்கும், தகவல் தொடர்பு தடை பிரச்சனை இருக்கும். சரிங்களா? இது 3ஆம் இடம் மாந்தி. ரைட், அடுத்தது 4ஆம் இடம் மாந்தி. இது தாயுடன் சுமூக உறவு பேண மாட்டார்கள், வாகன பழுதுகள் ஏற்படும், தாய் வழியில் அற்பாயுளில் இறந்தவர்கள் உண்டு. தாய் வழியில் அற்பாய்களில் இறந்தவர்கள் உண்டு. அவரது வீட்டு அருகே நீ 4ல் இருக்கிற மாந்தி இருக்கணும் பார்த்தீங்கன்னா எடுத்தடுப்பில் சொல்லிடலாம் சார், உங்கள் வீட்டுக்கிட்ட சுடுகாடு மயானம் அது மாதிரி இறந்தவங்களுடைய சமாதி இருக்கணும். ஆமாம் சார் அப்படின்றாங்க 4ல் மாந்தி இருக்கிறவங்க. இது பார்க்காமலே சொல்லலாம். அதே மாதிரி இந்த இன்னொன்று என்னென்னாக்கா, இது ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னாக்கா, 4ஆம் இடத்தில் மாந்தி இருக்கும்போது தந்தைக்கு கண்டம் ஏற்படும். ஏன் தந்தம் ஏற்படும்? ஆமாம், ஏன் 4ஆம் இடம் தாயார் தானே சார். என்னங்க 4ஆம் இடம் தாயை பற்றி தானே சொல்லுது. அப்படியா? 9க்கு 8ஆம் இடம் எது சார்? 9 தந்தையா? 9க்கு 8ஆம் இடம் அவ்வளோதான். அப்போ தந்தையினுடைய ஆயுள் என்பது 4ல் தான் இருக்குது. ரைட். அப்போ இது எதனால் ஏற்படும்னா சத்திய தோஷத்தினால் ஏற்படுவது, வாக்கு தவறுவது. இதனால் தந்தைக்கு கண்டம் ஏற்படும். சத்தியம் பண்ணிவிட்டு பண்ணக்கூடாது. இப்போது நீங்கள் ஒரு பெண்ணுன்னா உங்களை நான் காதலிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை நான் காதலிச்சு ஒன்று ஏமாற்றிட்டேன்னு வச்சுக்கோங்க, அது சத்தியம் தவறுதல் தான். இப்போ இது கண்டிப்பாக எனக்கு 4ல் மாந்தி உட்காந்துரும். அதே மாதிரி அடுத்தவன் நிலத்தை அபகரிப்பது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வைத்திருதி நாமயோகம்னு ஒன்று இருக்குது. அந்த நாமயோகத்தில் மேக்சிமம் இவங்கெல்லாம் பிறந்திருப்பாங்க 4ஆம் இடத்து மாந்தி. செவ்வாய் அவங்களுக்கு பாதிச்சிருக்கும், நிலம் புலன் வசதி, இந்த புதன் டாக்குமெண்ட் பிரச்சனை அவங்களுக்கு இருக்கும், பார்க்கலாம். சரிங்களாயா? ரைட். 5ல் மாந்தி பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு இந்த மந்த புத்தி இருக்கும். இந்த 5ல் மாந்தினாக்கா 4ஆம் இடத்தையும் பார்க்கும், 6ஆம் இடத்தையும் பார்க்கும், 5க்கு நேராக 7ஆம் இடத்தையும் பார்க்கும். இதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. நூலில் வெவ்வேறு விதமாக சொல்லியிருந்தாலும் இது அனுபவ ரீதியாக நான் என்னுடைய அனுபவத்தில் நிறைய ஜாதகம் பார்த்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக இதை நான் ஆய்வை எழுதியிருக்கேன். ஆய்வை எழுதி ஒரு நூல் தயாரித்து கொண்டு இருக்கிறது. விரைவில் அது வெளியில் வரும். ரைட்டு. மந்த புத்தி இருக்கும், மனம் ஒரு நிலைப்படாது. ஏன்னா ஆழ்மனது என்பது 5ஆம் இடத்தில் உள்ளது. அதே மாதிரி முன்னோர் சாபம் உண்டு, குலதெய்வத்தின் சாபம் சீற்றம் உண்டு. அடிக்கடி இவருக்கு வயிற்று வலி வரும், இந்த மாதிரி பிரச்சனை வரும். வயிறு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுனா என்னப்பா எப்போ பார்த்தாலும் டாக்டரை போய் செக் பண்ணுங்கன்னா 5ல் மாந்தி இருக்கும், இல்லை 5ஆம் இடத்துல மாந்தி பார்ப்பார். அல்லது 5ஆம் அதிபனுடைய சாரத்தில் மாந்தி இருந்தால் இந்த பிரச்சனை வரும். அதே மாதிரி 6ல் மாந்தி இருந்தால் நோய் உண்டு. தோல் சம்பந்தமான அலர்ஜி, நிறமாற்றம் நோய். இப்போ அந்த வெண்குஷ்ணம்லாம் பார்த்துருக்கீங்களா? அது புதன் சந்திரன் சம்மந்தப்பட்டது. இல்லை வெண்குஷ்டம்னு சொல்லுவாங்க, சிறப்பு திட்டாக இருக்கும் பார்த்தீங்களா? இது புதன் சந்திரன் சம்மந்தப்பட்டது. நிறம் மாறி போகும்.
இது தோல் சம்பந்தமான அலர்ஜி, நிறமாற்றம் நோய். இது வந்து அந்த இடத்தை மாந்தி பார்த்தாலும் அந்த 4ஆம் அதிபதி சாரத்திலோ சந்திரனுடைய சாரத்திலோ புதன் சாரத்திலோ மாந்தி இருந்தால் இந்த வெண்குஷ்டம் நோய் என்பது வரும். ரைட். வியாபாரம் தொழில் மந்த நிலை ஏற்படும். கடன் அதிக அளவு வாங்குவார். கடனை வாங்கி அதுவும் புதன் தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. 6ஆம் அதிபதி புதனாக வந்து புதன் தசை வந்ததுன்னா கடனாக இருக்கும். சார் ஏகப்பட்ட கடன் சார், என்னால் தாக்கு பிடிக்க முடியல சார்னு சொல்லுவார். கடன் அதிகமாக இருக்குங்களா அப்படின்னு ஆமாங்கன்றவார். சரி 7இல் மாந்தி இருக்கலாமா? இருக்கக்கூடாது. கலத்திர ஸ்தானம் சார், முக்கியமான காம திரிகோண வீட்டில் 3, 7, 17 2வது காம திரிகோண வீடு 7 ஆச்சுங்களா. அப்போ அந்த மனைவியின் உடல்நிலை பாதிக்கும். கூட்டு தொழில் ஆகாது. மனைவி பற்றி ஒரு பயம் எப்போதுமே இருக்கும். இப்போ 7ஆம் இடத்துல மாந்தி இருந்தாக்கா கலத்திர சுகம் காண இயலாது. மனைவிக்கு எதோ ஆயிருமோ சார், நான் கொஞ்சம் நேரமாக வீட்டுக்கு போகிறேன் சார், அப்படி இருங்க ஒரு டீ சாப்பிட்டு போகலான்னு. இல்லைங்க வீட்டுக்கு போக நேராக வீட்டுக்கு போயிடுவார், எங்கேயும் போக மாட்டார். என்ன நோயுற்ற மனைவியாக இருப்பார். சரிங்களா. 7இல் மாந்தி இருந்தால் சரி, மனைவியை பற்றி மனைவிக்கு ஏதோ ஆயிருமோ அப்படின்னு உள்ளூர பயத்தோடு தான் அந்த கணவன் இருப்பார். காலையில் நம்ம கணேசனையா பேசினார், 7ஆம் இடத்து பேசினாரா இல்லைங்களா? தங்கமா தகரமா சாபமா வரமான்னு சொன்னார்ல. இந்த 8ல் 7ல் மாந்தி இருந்தேன்னா என்ன சார், அந்த யூடியூப்பில் என்ன தலைப்பு போட்டிருந்தது? தகரம் தான். அது வேறு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் இல்லாத மனைவி என்று தான் வைத்துக்கொள்ள வேண்டும். சரி 8இல் மாந்தி இருந்தால் எப்போதும் மரண பயம் இருக்கும். திடீர் மரணம் ஏற்படும். கூட்டு மரணம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அந்த கூட்டு மரணத்துக்கு வந்து சில கிரக இணைவுகள் இருக்குது, கிரக பார்வைகள் இருக்குது. அப்போ தான் சொல்ல முடியும். இப்போ வயநாட்டில் ஏச்சு பார்த்தீங்களா, அன்றைக்கி இருக்கிற கூண்டு உலகியல் ஜோதிடம் முண்டே நர்சாலஜியில் வந்துடும். அது உயரமான இடத்துலேருந்து கீழே விழுந்து உயிரை விடுவார். இதெல்லாம் இருக்குது சார். இதெல்லாம் போது மூங்கியை சொல்லிக்கிறீங்க பார்த்தீங்களா நீங்கள். இது சொன்னேன்னா எது வர ஜாதகம் பார்க்கணும் நீங்கள்லாம் ஒரு ஜோசியம் சொல்லி போயிட்டே இருப்பான். உண்டா இல்லைங்களா? ஆனால் எப்படி சொன்னோம் அந்த மாதிரி சொன்னோம். இப்போது கற்றோர் நிறைந்த சபை என்பதால், ஜோதிடர்கள் இருக்கக்கூடிய சபை என்பதால் நான் இப்படி சொல்கிறேன். சரி 9இல் மாந்தி இருக்கலாமா? இருக்கக்கூடாது. சரி கடுமையான பித்ரு தோஷம் உண்டு. ஆம், தந்தை ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், 5ஆம் இடம், அதாவது 1, 5, 9 திரிகோண ஸ்தானங்கள் இல்லையா. திரிகோணத்தில் மாந்தி அமரக்கூடாது. கடுமையான பித்ரு தோஷத்தை வழங்கி அந்த ஜாதகனுடைய வாழ்க்கையே திசை போக்கு மாறி அவர் சொல்லக்கூடாது சார், ஒரு திருடனாக போயிடுவார் சார், இல்லை திரிலோலனாக போயிடுவார் சார். பேர் கட்டு போய் அசிங்கப்பட்டு சி இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படிங்கிற மாதிரி இந்த சமுதாயம் அவனை தூற்றும் அளவுக்கு போய்விடுவார். ஆனால் அவருடைய பூர்வீகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய வீட்டு பிள்ளையாக இருப்பார். சி இவனா இப்படி அப்படிங்கிற மாதிரி போயிடும் இல்லையா. அது ஆனால் தான் சரி 9இல் மாந்தி இருந்தால் கடுமையான பித்ரு தோஷம் உண்டு. தந்தை ஸ்தானம் தந்தைக்கு கண்டத்தை ஏற்படுத்தும். தந்தை வழி சொத்து அழிந்து போகும். தந்தை வழியில் அற்பாயுளில் இருந்தவர்கள் உண்டு. பெண்ணுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை வரும், இல்லைன்னா சர்ஜிக்கல் ரிமூவல் ஆஃப் யுட்டரஸ். இப்போ அது கர்ப்பப்பை அகற்றுதல்னு சொன்னதில்ல, இதெல்லாம் 9இல் மாந்தி இருந்தால் வரும். சரி 10இல் மாந்தி இந்த காலையில் கூட இவர் கேட்டார், அகிலன் அண்ணாதுரை கேட்டார், 10இல் மாந்தி இருக்கு என்ன சார், ரெண்டுமே வர்க்கோத்தமாச்சே அப்படின்னார். அப்போது 10இல் மாந்தி இருந்தால் என்னன்னாக்கா மிகுந்த பலசர்மம், ஒரு ஆள் 10 பேர் அடிப்பான் சார். சரியான ஆள் சுற்றி அடிப்பான் அவன், பயங்கரமான, அதாவது கேடின்னு சொல்லக்கூடாது, ஒரு ஆள் 10 பேர் அடிப்பான். அந்த அளவுக்கு பலசாலி, மிகுந்த பலம், தேக ஆரோக்கியம் இருக்கும். பலசாலி, தைரியம் மிக்கவர், துணிச்சல் மிக்கவர். ஆனால் மாமியாருக்கு அடிக்கடி கண்டத்தை ஏற்படுத்தும். அவருடைய மாமியாருக்கு கண்டத்தை ஏற்படுத்தும். ஜாதகர் வழியில் சரியாக ஒரு வேலையை எடுத்துட்டாங்கனாக்கா சரியாக செய்ய மாட்டார், அதாவது இன்கம்ப்ளீட்டாக செய்வார். ஜாதக பலன் 10இல் மாந்தி இருக்கக்கூடிய ஜோதிடர் பார்த்தீங்கன்னா பாதி தான் பதில் சொல்லுவாங்க. அதாவது சொல்லக்கூடிய பலன் இருக்குது பார்த்தீங்களா, முக்கால்வாசி தான் சொல்லுவார், பாதி தான் இருக்கும், மீதியெல்லாம் சொல்ல மாட்டாங்க, விட்டுருவாங்க. நிறைய பேர்ட்ட நான் பார்த்துருக்குறேன். நான் உங்களுக்கு 10இல் மாந்தி இருக்கா சார் அப்படின்னா, சார் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்கன்னு பாதியாக சொல்லிட்டுருக்கீங்களே, பாதி காரகத்துன்னு விட்டுருவார், காசு மட்டும் வாங்கி கலாவில் போட்டுக்குவார். சரி, இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும். எல்லாம் சின்ன வயசில் நம்ம எல்லோரும் வந்து இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றை நம்ம படிச்சிருக்கோம். இந்திய சுதந்திர போராட்டத்தில் முக்கியமான வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பற்றி நம்ம படிச்சிருக்கோம், தெரியுங்களா? இவர் 10இல் மாந்தி இருக்க பிறந்தவர். 10இல் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஜாதகத்தை நான் ஆய்வு செய்து இது நான் கண்டுபிடித்தது. 10இல் மாந்தி இருக்க பிறந்தவர் என்பதால் இவருடைய மரணம் என்பது மர்மமான முறையில் தான் இருந்தது. இப்போ எப்போ சார் இவர் இறந்தார்னு யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? மரணமாக தான் இருந்தது.
மேடஸை ஒரு அவருடைய இதே வந்து எப்போ இறந்து போனார் என்ன கண்டுபிடிக்க முடியல, இது வரைக்கும் கண்டுபிடிக்க ஒரு பெரிய மர்மமாகவே இருக்குது. இதான் அவன் 10ல் இருக்கக்கூடிய மாந்தி. எளிமையாக அது நிறையா இருக்குது சார், நேரம் கருதி குறைச்சிக்கிறேன். 11ல் மாந்தி இருக்கலாமா? இருக்கலாம், ஆனால் இருக்கக்கூடாது. இது என்ன சார் 2 பதிலாக இருக்குது? அதுதான் மாந்தி. சேமிப்பு இருக்காது சார் அவர்கிட்ட, ஆனால் பண வரவு வந்துகிட்டே இருக்கும். அங்கே தான் இருக்குது. மூத்த சகோதரர் உறவு பாதிக்கப்படும், திடீர் தனயோகம் ஏற்படும், பலவித பெண்டிர் சகவாசம் ஏற்படும், கோடீஸ்வர யோகம் உண்டு, திடீர் தனயோகம் உண்டு, முழங்கால் மூட்டு பகுதியில் வலி கண்டிப்பாக ஏற்படும். அதே மாதிரி இதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் சார். சரி, இதெல்லாம் 11 இருக்கிற மாந்தி. இதுலேயும் ஒரு இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு தலைவர் ஒருத்தர் பிறந்து இருக்கார். அது நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இவருடைய ஜாதகத்தையும் எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. யாருன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். 11ல் மாந்தி இருக்க பிறந்தவர். ஒரு விண்வெளி விஞ்ஞானி, இந்திய நாட்டின் ஜனாதிபதி. 11ல் மாந்தி இருந்தால் அரசுக்கு தலைமை பதவி எட்டும்னு ஒரு பண்பு இருக்குது. 11ல் மாந்தி இருந்தானாக்கா ஒரு அரசாங்கத்தையே நிர்வகிக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் அவர் இருப்பார். கண்டிப்பாக இருக்கும். இல்லது 11ஆம் அதிபதி சாரத்தில் மாந்தி இருந்து அந்த மாந்திக்கு வீடு கொடுத்தவன் திரிகோணம் ஏறினால் அவன் சீஃப் மினிஸ்டர், பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, சீஃப் ஜஸ்டிஸ், அந்த தலைமை நீதிபதி, உச்சமன்ற நீதிபதி, மந்திரி, துணை முதல்வர், இப்படிலாம் வருது பார்த்தீங்களா? இதெல்லாம் நான் 11 மாந்தி எப்படி. ஆனால் ஒன்று இல்லை, ஒரு சின்ன அதை எல்லாத்தையும் நல்லா தான் கொடுத்துட்டு ஒரு புள்ளி வைக்கலாம் பாருங்கள். இவருடைய உயிர் என்பது 10ல் மாந்தி இருந்தனா மர்மமான முறையில் மரணம். ஆனால் 11ல் மாந்தி இருந்தால் பல பேர் முன்னிலையில் அவர் உயிர் பிரியும். அப்துல் கலாம் எப்படி சார் செத்தார்? சரிங்களா? ரைட். அதனால் இப்படியெல்லாம் இருக்குது சார். 12ல் மாந்தி இருக்கலாமா? இறந்தவர் இருக்கக்கூடாது சார். ஐன சைன சுகபோகம் மோட்ச விரயஸ்தானம் தானே 12வது வீடுங்கிறது. ரைட். இறந்தவர் கனவில் வருவது, தூக்கம் சரியாக வராது, தூங்க முடியாது, செலவு செய்ய 100 முறை யோசிப்பாங்க. ஆமாம், செலவு பண்ணணுன்னா செலவு பண்ணால் தானே வரும் அப்படின்னாக்கா, செலவு பண்ணணுன்னா இப்படி பண்ணி ஜோப்பில் கை ஒரு ஆளெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அதே 12ல் மாந்தி இருக்குது சார், அது கொடுங்க சார் கொடுங்க சார்னாக்கா கை தான் இருக்கும், வெளியில் பைசா வராது. இதுதான் 12ல் மாந்தி கேஸ். சரி, இப்படி ஆச்சுங்களா? ரைட். இந்த மாதிரி இருக்குது சார். ஒரு சுருக்கமாக 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். எனக்கு ஏதாவது டவுட் அப்படின்னாக்கா என்னுடைய ஃபோன் நம்பர் கேட்டுங்கன்னா நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஏன்னா இது நிறைய சந்தேகங்கள் வரும். ஏன்னா அது சமுதாய சம்மந்தப்பட்ட பிரச்சனைங்கிறதுனால, கிரகங்கிறதுனால இது வரும். சனியின் புதல்வன் அப்படிங்கிறதுனால இது வரும். இதுக்கு காரகத்துவம் சனி நாடு தொழில் ஜீவன காரகத்துவம்னு இருக்குது சார். மாந்தி போட்டு தொடர்ந்து தான் சார் சொல்லிட்டேன்னு ஏற்கனவே. நிறைய சந்தேகங்கள் வரும். சரி, மாந்தி சொல்கிறேன், கடைசியில் சொல்கிறேன். இருக்குது பதில் இருக்குது சார். சூரியன் ப்ளஸ் மாந்தி தந்தையின் உடல்நிலை பாதிப்பும் தந்தை தனையின் உறவு பாதிக்கும், பூர்வீக வழி தந்தை வழி சொத்து அழியும். சந்திரனுடன் மாந்தி இணைந்தால் வயிற்றுக்கு சேராத உணவை தின்று வயிறு கெட்டு போகும், ஃபுட் பாய்சனிங் ஆயிரும். கண்டது காணாத சாப்பிட்டுட்டு ஐயோ குத்துதே குறையுதுன்னு வயிறில் பிடிச்சிட்டு உட்காந்துருப்பார். உடல் உபாதை ஏற்படும், தாய் மகன் உறவில் விரிசல் ஏற்படும், தாய் உடல்நிலை பாதிப்படையும். செவ்வாய் மாந்தி சகோதரர் உறவு பாதிக்கும், கடன் தொல்லை அதிகரிக்கும். ஒரு சகோதரன் தாயின் வயிற்றில் கர்ப்பத்தில் அழிந்திருக்கும். உங்களுக்கு முன்னால் பிறந்தது அல்லது பின்னால் பிறந்து ஒரு கர்ப்பம் அழிந்திருக்கா, தாய்க்கு கர்ப்பம் கலந்திருக்கா அப்படின்னாக்கா செவ்வாய் மாந்தி சேர்க்கை இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் அடித்து சொல்லலாம், இது விதி, இது மாறவே மாறாது. ரைட். அதே மாதிரி சகோதரர் ஒருவர் அற்பாயில் இறந்திருப்பார். உங்கள் அண்ணன், ஆமாம் சார், நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அண்ணன் 15 வயசு இருக்கு சார், இறந்து போயிட்டார் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இடம் அவர் வசிக்கும் இடம், வீட்டில் டாக்குமெண்ட், சொத்து பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, வம்பி வழக்கு, இழுபறி பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். இது எல்லாத்தோட முக்கியம் என்னென்னா, நம்ம ரத்தத்தில் ஹிமோகுளோபின் கண்டென்ட்னு ஒன்று இருக்குது. எல்லாத்துக்கும் ரத்தம் உறையும் தன்மை. இப்போ காயம் பட்டு தான் ரத்தம் கீழே போயிட்டுருக்கோம். அது போகவே கூடாது. ரத்தமெல்லாம் கீழே போயிருந்தேன் கொஞ்ச நேரத்தில் அது ரத்தம் கட்டினா தான் கட்டிக்கும். அது ஹிமோகுளோபின்னு சொல்லுவாங்க. இந்த ஹிமோகுளோபின் கண்டென்ட் செவ்வாய் மாந்தி சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு குறைவாக இருக்கும். ஏன்னா ரத்தத்துக்கு குருதிக்கு யார் கிரகம்? செவ்வாய். மாந்தி அப்படியே நசிக்கணும், அவ்வளோதான், ஒன்றுமே இல்லாத பண்ணிடும். சரி, புதன் ப்ளஸ் மாந்தி இருக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கல்வியில் தடை ஏற்படும், படிப்பில் மந்தம்,
தாய் மாமனுடன் உறவு பாதிப்பு, தாய் மாமனுக்கு கண்டம், இதெல்லாம் ஏற்படும். வீட்டில் பத்திரத்தில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். ஈசி போட்டு பார்த்தீங்கன்னா வில்லங்கமாக இருக்கும். பேங்க்கில் அடமானம் வச்சுருப்பார். இது புதன் மாந்தி. நேரடியாக கேட்கலாம், புதனுடைய மாந்தி இணைந்தால் சார் டாக்குமெண்ட் அடமானம் வச்சு கடன் வாங்கியிருக்கீங்களா சார்? ஆமாம் சார், இதெல்லாம் இதில் தெரியுது அப்படிம்பான். ஆமாம், சரி. குரு மாந்தி சேர்க்கை ஏன் ஏற்படுது அப்படின்னா, குரு ஆசிரியரை மதிக்காத அவரது சாபம் உண்டு. குரு மதிக்கணும். இப்போ என்ன சொன்னான்னா அவர் பாதத்தில் ஒழுகணும், அதுதான் மரியாதை. மனிதன் கர்ப்பத்தில் அழிந்திருக்கும் சிசு இந்த கலைக்கிறாங்க இல்லைங்களா, சிலைக்கடை அபார்ஷன் ஆகுறதுலாம் நான் குரு மாந்தி சேர்க்கை. ஜாதகரின் பிள்ளைக்கு அடிக்கடி உடல்நல பிரச்சனை ஏற்படும். ஜாதகருக்கு பண வரவில் மந்தம் இருக்கும், சிக்கல். ஏன்னா குரு வந்து பெருமணத்துக்கு சொந்தக்காரன். சுக்கிரன் அன்றாட செலவுக்குரிய சிறு பணத்துக்கு சுக்கிரன் சொல்ல முடியும். சரி, சுக்கிரன் ப்ளஸ் மாந்தி வாழ்க்கை துணையினை மதிக்க மாட்டான். சுக்கிரனுடைய மாந்தி சேர்ந்தானாக்கா பொண்டாட்டி மதிக்க மாட்டான். அவள் கிடக்கிறப்போ அப்படிம்பான். இப்படியே தான் நடப்பான். அதாவது சாயந்தரம் வெளியில் போனோன்னா ராத்திரி 11 மணிக்கு ஆப்லேட்டாக தான் போவார், தண்ணி போட்டு போவார். அவன் கிடக்கிறவ அப்படின்னு. இதே மாதிரி இப்போ கடைசியில் என்ன ஆகும்? உறவில் விரிசல் ஏற்பட்டுருமா? அதுதான் வாழ்க்கை துணையினை மதிக்க மாட்டான். இதுதான் சமுதாய பிரச்சனைன்றது. வாழ்க்கை துணையினை மதிக்க மாட்டான். மனைவி கணவருக்கு உடல்நலம் பிரச்சனை ஏற்படும். ஆபரணம் தொலைந்து அல்லது களவாடப்படும். இப்போ சுக்கிரன்னா ஆபரணம் குறிக்கும் சார். கட்டி தங்கம் அப்படின்னாக்கா குரு, அது ஆபரணம் மாறிச்சுன்னா சுக்கிரனா மாறிடும். இப்போ அந்த நகையை தொலைப்பார், இல்லைன்னாக்கா செயின் ஸ்நாச்சிங்லாம் நிறைய நடக்குது பார்த்தீங்களா? பைபாஸில் வாக்கிங் போகிறவங்கலாம் செயினை அத்துட்டு போகிறது, இது மாதிரி கேஸெல்லாம் வரது அது சுக்கிரன் மாந்தி தான். அதே மாதிரி அவங்க வீட்டில் அடிக்கடி நகையை போய் அடமானம் வச்சுருவாங்க. இன்னும் வீட்டில் அடமான ரசீது நிறையா இருக்கும். இது என்னென்னு இங்கே போன மாதம் வச்ச வட்டியை கட்ட முடியல, இது சுக்கிரன் மாந்தி சேர்க்கை. சரி, சனி மாந்தி சேர்க்கை பார்த்திங்கன்னா, அவர் எந்த தொழிலை செய்தாலும் அதில் மந்த நிலை ஏற்படும். அவங்க வீட்டில் வந்து யாரோ ஒரு வேலைக்காரங்க திடீர்னு வந்து வீட்டில் வந்து செத்து போவான். சம்பந்தமே இல்லை, வந்து இறந்து போகிறோம். அது பெரிய போலீஸ் காசு, பெரிய பிரச்சனை ஆகிடும். வேலையில் நிறுவனம் இருக்கும்போது வேலை செய்யணுன்னாக்கா பாதியாக செய்வார். இப்போ சரி சார் நான் காலையில் வந்து செய்கிறேன் சார் அப்படின்னு போயிடுவான். அதை செய்ய மாட்டான். அதாவது அதை கருத்து ஒன்றி அந்த வேலையை பணியை முடிக்க வேண்டும் என்கிற கருத்து என்பது அவர்கிட்ட இருக்காது. அப்போது தொழிலில் மந்த நிலைமை ஏற்படும். ஜாதகருக்கு அற்பாயில் அப்படின்னு சொல்லலாம். சரி, ராகு ப்ளஸ் மாந்தி இருக்கலாமா? அறவே இருக்கக்கூடாது சார். கண்டிப்பாக ஃபுட் பாய்சனிங் இருக்கும். அந்த ராகு சந்திரனுடைய சாரத்திலோ இருந்தால் ஃபுட் பாய்சனிங் ஏற்படும். அதாவது உணவில் விஷம் ஏறி இறந்து போவார். இல்லைன்னா அடிக்கடி வந்து இந்த வயிற்றோட்டம் போகிறதுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இனம் புரியாத ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். வெளி மாநிலம் வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு வாழும் நிலை இருக்கும். அதாவது என்னவோ நினச்சி ஏதோ விட்டான்னு சொன்னானே, ஒரு மனசுக்குள்ளே கோட்டையை கட்டுவார். ஆனால் கடைசியில் ஒரு குடிசை கூட கட்ட மாட்டார். ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்க மாட்டார். ஆனால் சூழ்நிலை ஏற்படும். சரி, கேது மாந்தி சேர்க்கை இருக்கான்னாக்கா, கேது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எப்படிப்பட்ட கிரகம்னாக்க, நவகிரகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கேது வந்து தற்கொலையை தூண்டக்கூடிய கிரகம். அது ஒன்று. இப்போ கேது மாந்தி சேர்க்கைன்னாக்கா ஜாதகர் வந்து இது முக்கியமாக கவனிங்க சார், இதுதான் ரொம்ப முக்கியம். கேது வந்து சாதாரணமாக இடம் போட்டுறாதீங்க சார். இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான கிரகம் நவகிரகத்தில் கேது. இதை விட்டுட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாம் ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னாக்கா புதன் சந்திரன் உடைய அனுகிரகம் இல்லாமல் நீ இதை பார்க்க முடியாது. அப்போ அந்த அதனுடைய அறிவுன்னு ஒன்று இல்லை, ஞானம்னு வேணுமா? ஜோதிட ஞானம்னு யார்? கேது. இதனுடைய அனுகிரகம் இல்லாமல் ஜோதிடம் பார்க்க முடியாது. சரி, கேது மாந்தி சேர்க்கை இருந்தால் என்ன பண்ணான்னாக்கா, ஜாதகர் ஞான சூன்யம், முன்னோரது சாபம் இருக்கும், விஷப்பூச்சி கடிக்கும், மந்த புத்தி உண்டு, நெருப்பால் கண்டம் உண்டு. நெருப்பால் கண்டம் உண்டு. மாந்தி கேது சேர்ந்து இணையப்பட்டவர்கள் 8ஆம் அதிபதி திசையோ 8ஆம் இடத்தை மாந்தி பார்ப்பதோ அல்லது மாந்தி பார்ப்பதோ இந்த மாதிரி தசாபுத்தி காலங்களில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்வார். அடித்து சொல்லலாம். இது தசாபுதியில் தான் வேலை காமி. ஆனால் மாந்திக்கு தசாபுதி கிடையாது. யார் வச்சு சேர்ந்து அவங்க கூட சேர்ந்து நீ போய் அவனை போட்டு தள்ளான்னு சொல்லி தள்ளி விட்டு போயிடும். இதுதான். சரி, கிரக இணைவுகள் பற்றி போட்டோன்னா, செவ்வாய் ராகு ப்ளஸ் மாந்தி செய்வினை பாதிப்பு இருக்கும். சுக்கிரன் சனி மாந்தி வாழ்க்கை துணை விஷமருந்தி நிலை ஏற்படும். சூரியன் குரு மாந்தி பயம் இருக்கும், அதீத பயம் இருக்கும். எப்போ பார்த்தாலும் பயந்து வெளியில் வாங்க நான் வரமாட்டேன் சார் அப்படின்றோம். சரி, 8இல் சந்திரன் ப்ளஸ் மாந்தி ஜாதகரின் தாய், இங்கே பாருங்கள், 8இல் சந்திரன் ப்ளஸ் மாந்தி இருந்தால் ஜாதகரின் தாயின் உயிர் ஜாதகரின் மடியில் பிரியும். சரிங்களா? ரைட்.
8இல் சனி ப்ளஸ் மாந்தி விபத்து கண்டங்கள் உண்டு. 8இல் ராகு ப்ளஸ் மாந்தி விஷத்தால் கண்டம். 8இல் கேது மாந்தி திடீரென உயிரை மாற்றிக் கொள்வார். சரி, இதெல்லாம் சொல்லிட்டீங்க, ஒரு நல்லது சொல்ல மாட்டீங்களா சார்? இத்தனை கெட்டதான் ஒரு நல்ல வார்த்தை உங்கள்கிட்ட வராதா? இது வேறு வார்த்தையாக இருக்குது சார் அப்படின்னா இது மாற்று ஒன்று இருக்குது சார். சார் கேந்திரங்கள் எவ்வளோ இருக்குது சார்? 1 4 7 10 இருக்கா? இப்போ கேந்திரங்களில் மாந்தி நின்றால், கேந்திர ஸ்தானங்களில் மாந்தி நின்றால் நடப்பு ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் செய்த பிழைகளை முன்னிறுத்தி மாந்தி அவருக்கு தண்டனை வழங்கிவிடும். இதுக்கு என்ன பரிகாரம்? மாந்திக்கான பரிகாரம் உண்டு. என்ன பரிகாரம்னாக்கா, அரக்கோணம் பக்கத்தில் திருவாலங்காடுன்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே மாந்திக்கான கோயில் இருக்குது. வடவாரண்யேஸ்வரர் வண்டார்குழலி அம்மன் சொல்லுவாங்க. அங்கே மாந்தி வழிபட்ட தலம். அங்கே போய் சனிக்கிழமை காலையில் போய் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு கோயில் ஒன்று இருக்குது. நம்ம முத்தூர், காங்கேய முத்தூர் இருக்குது இல்லைங்களா, அது பக்கத்தில் மாந்தீஸ்வரர் கோயில் இருக்குது. அங்கேயும் பண்ணிக்கலாம். கூடங்குளம் அணுமின்னில் இருக்க தூத்துக்குடி மாவட்டத்தில் அங்கே விஜயாபதி வளையாபதினு சொல்லுவாங்க. அங்கே விஸ்வநாதர் தனி கோயில் இருக்குது. அங்கே போய் வழிபாடு பண்ணலாம். ஹரிகேசவ நல்லூர்னு சொல்லிட்டு நெல்லை மாவட்டத்தில் இருக்குது. அங்கே மாந்திக்கு தனி சன்னிதி இருக்குது. அங்கேயும் போய் பண்ணிக்கலாம். ஆனால் 1 4 7 10 நின்னால் ரைட். அந்த 1 4 7 10 நின்று திரிகோணாதிபதியில் சாரம் ஏறினால் திருக்கோயில் பரிகாரம் செல்லாது. 1 4 7 10 இருக்கான்னு சொல்லிட்டு அது வாங்கின சாரம், அந்த திரிகோணம் 1 5 9 சாரம் வாங்கக்கூடாது. வாங்கினா இந்த திருக்கோயில் பரிகாரம் செல்லவே செல்லாது. அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். சரி, 1 5 9 கடுமையான தோஷத்தை கொடுக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கு. இதுக்கு திருக்கோயில் பரிகாரம் பலன் அடிக்காது. என்ன தான் பண்ணோன்னாக்கா, அந்த இறந்த துர்மரணம் அடைந்தவர்களுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா திலஹோமம் பண்ணணும். அது எல்லா நாளும் நான் பண்ணணும், எல்லா நாளும் பண்ண மாட்டாங்க, பண்ணவும் கூடாது. அதுக்கு என்ன நாள்னா வைத்திருதி, வெதிபாதம், தேய்பிரை அஷ்டமி நாட்களில் திலஹோமம் செய்யலாம். இந்த மாதிரி நாட்கள் திலஹோமம் செய்யலாம். இந்த திலஹோமம் செய்த பின்னால் என்ன பண்ணணுன்னாக்கா, சூரியன் சிரராசிகளில் பிரவேசம் அடையும் நாட்களை விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க இல்லையா. சூரியன் சிரராசிகளில் பிரவேசம் அடையும். இப்போ புரட்டாசி மாதத்தில் வந்தாரா இல்லையா, சிரராசியில் பிரவேசம் அடையும் விஷ்ணுபதி புண்ணிய காலம். இது 3 மாதத்துக்கு ஒரு முறை வரும். அன்றைக்கி சாயந்தரம் போய் 21 சுற்றி பெருமாள் கோயிலில் சுற்றிட்டு இந்த கொடி மரத்துக்கிட்ட விளக்கு போட்டு துளசி போட்டு பெருமாளோட சாஷ்டாங்கமாக விழுந்தன்னா இந்த மாந்தி தோஷம் என்பது படிப்படியாக குறைந்து நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்கள் மாந்தி தோஷத்தை பற்றி ரொம்ப சிறப்பாக சொன்னார். நம்மிடம் ஒரு வாடிக்கையாளர்கிட்ட நான் சொல்லி அசத்துறதே மாந்தியை வச்சு தான். அப்புறம் மாந்திக்கு ஐயா சொன்ன பரிகாரத்தோடு நானும் ஒரு பரிகாரம் சொல்கிறேன். நான் அதை செஞ்சுக்கிட்டு வரேன். எங்கெங்கெல்லாம் இறப்பு நடக்குதோ அந்த இறப்பு வீட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் போய் அந்த இறுதி சடங்கிற்காக ஏதாவது ஒரு சிறு தொகையை உங்களால் முடிந்த வரை கொடுங்க. கொங்கு பெல்ட்டில் அதை பரம்பரையாக செஞ்சிட்ருக்காங்க. நான் பார்த்தேன். இது எனக்கு உதயமானது இந்த பகுதியில் தான். நான் ஈரோட்டில் நம்ம பவானியில் ஒரு விசேஷத்துக்கு போயிருக்கும்போது பக்கத்தில் ஒரு நண்பர் இறந்துட்டார். அங்கே ஒரு நோட்டு வச்சுருந்தாங்க. அந்த நோட்டில் காசு போட்டுட்டு போனாங்க. அது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். நான் என்னுடைய கிளைண்ட்டுங்களுக்கு எல்லாமே சொல்கிறது என்னன்னா, ஒரு மாலை வாங்கிட்டு போய் உங்களுக்கு சாத்துங்க. அதுக்கப்புறம் அந்த இறுதி காரியத்துக்கு உங்களால் முடிஞ்ச பொருள் உதவி கொடுங்க. மாந்தி தோஷம் உங்களை எதுவும் செய்யாதுன்னு சொல்லியிருக்கேன். இது 100% எனக்கு சக்ஸஸை கொடுத்துருக்கிறது ஐயா.